ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கொஸ்டின் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ரயில்வே ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. குரூப் டி 32,438 வேகன்சி, ஹியூஜ் வேகன்சி. இதுக்கு யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு இதுக்கு அப்ளை பண்ணுறதுல டவுட் நிறைய இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இருந்தீங்க. அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக ரெடி பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகிடும். சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 23ஆம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 22ஆம் வரலாம் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் அப்ளை பண்ணதில் ஆல்ரெடி கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா பிப்ரவரி 25ஆம் மார்ச் 6ஆம் வரலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடியே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 32,438 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. 18 வயசுலேருந்து 36 வயசு வரல இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. டோட்டலாக ஒரு 45 வயசு வரல இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். 18,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். பேசிக் சேலரியே அது கூட அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 20-25,000 நல்லாவே சேலரி வாங்கலாம். இந்த ஹியூஜ் வேக்கன்சி 2019க்கு அப்புறம் குரூப் டி வேக்கன்சி 32,438 வேக்கன்சிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணுற வீடியோவும் போட்டிருக்கேன், அண்ட் அப்ளைவும் பண்ணித்தரோம் நம்ம சேனலில். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நானே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் நீங்கள் வச்சுன்னு இருந்தீங்க. இப்போ 2024 ஒரு 5-6 விதமான வேக்கன்சிஸ் வந்தது. ஓகேவா? அதில் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுன்னு இருப்பீங்க. அதனோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். லாகின் ஐடி ஒன்றும் இல்லை, அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி தான் கேட்குறாங்க. அதனால் ஈஸியாக ஃபில்அப் பண்ணி லாகின் பண்ணலாம். இல்லை, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரயில்வேக்கே அப்ளை பண்ண போகிறேன்னா க்ரியேட் அன் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதில் போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த பேசிக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த அக்கௌண்ட் க்ரியேஷனில் பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களோட டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், உங்களோட பேர், அப்பா பேர் எல்லாமே. இதில் காப்பி பேஸ்ட்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி 2 டைம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பேர், அப்பா பேர் அதெல்லாம். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மேலாக ஃபீமேலாக ஃபில்அப் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த் ஃபில்அப் பண்ணுறது எல்லாமே. அப்புறம் இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா மெயில் ஐடிக்கும் நீங்கள் ஓடிபி அனுப்பணும், மொபைல் நம்பருக்கும் ஓடிபி அனுப்பணும். ஓகேவா? மெயில் ஐடியெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே ஜென்ரேட் இமெயில் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு ஓடிபி போகும். சப்போஸ் ஓடிபி வரலன்னா நீங்கள் அந்த ஸ்பேம் செக்ஷன்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம். மொபைல் ஓடிபி இல்லாமல் எந்த இஷ்யூவும் இருக்க மாட்டேங்குது, கரெக்டாக தான் வருது. ஆனால் இந்த ஆதார் நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். அதாவது ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அதை கொடுத்தீங்கன்னா ஆதார் கன்சென்ட் அப்படின்ற ஒரு எரர் காட்டுச்சுன்னா இங்கே டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு நீங்கள் ஓடிபி சென்ட் பண்ணி பாருங்கள், சென்ட் ஆகுது. ஓகேவா? நிறைய பேர் இஷ்யூவாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இது யாருக்கு ஓடிபி போவோம் அப்படின்னா ஆதார் கார்டில் லிங்க்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி போவோம். சப்போஸ் நீங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு போய் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுங்கள். இந்த டிஎன்பிஎஸ்சிலும் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி நீங்கள் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி ஆகணும். அப்போ இந்த மொபைல் நம்பருக்கு போனோடனே சில பேர் அப்பா அம்மாது லிங்க் ஆகிருக்கலாம். அவங்க அவங்களோட மொபைலுக்கு போயிருக்கும். அதை எடுத்து போட்டு வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஓகேவா? உங்களோட பேர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து அண்டு மேலாக ஃபீமேலாக அதனோட டீட்டெயில்ஸு. ஓகேவா? உங்கள் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதனோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோ காமிக்கும். ஓகேவா? இது நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ வெரிஃபை பண்ணுறதுக்கு தான், நீங்கள் தானா அப்படின்ட்டு. ஓகேவா? அதுக்கடுத்து பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இது நீங்களே கொடுத்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணுறீங்க பாருங்கள். போன வருஷமே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன், அதை வச்சு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கேட்கும் லாகின் பண்ணுறப்பவே. ஓகேவா? உங்களோட ஆதார் கார்டு என்ட்ரி பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்குதான்றதை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து என்ன டீட்டெயில்ஸ் கேட்கணும்னா, நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டி அப்படின்ற மாரி யூஆரா, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஆன்னு இதில தான் நெறைய பேர் கன்ஃப்யூஸ் வந்து வருது. ஓபிசின்னா ஒண்ணும் இல்ல. பிசி, எம்பிசிய தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி இதுக்கு வந்து தேவை. ஓகேவா? அதனால வந்து யார்கிட்டயாச்சும் இல்லன்னா சொல்லுங்க. நான் அப்ளை பண்ணி குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. மறக்காம வந்து மெசேஜ் பண்ணுங்க. அதேமாரி எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்ல ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இல்லாதவங்களும் சொல்லுங்க. நான் அப்டேட் பண்ணி குடுக்குறேன். அதுக்கப்புறம் இப்போ ஓபிசின்னு குடுத்தீங்கன்னா, எந்த கம்யூனிட்டி குடுக்குறீங்களோ அதனோட டீட்டெயில்ஸ் வந்து குடுக்குற மாரி இருக்கும். இதில வந்து நான் கிரீமி லேயர் மட்டும் தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட்லேயே வந்து போட்டிருக்கும். நீங்க கிரீமி லேயரா, நான் கிரீமி லேயரா அப்படின்ட்டு. ஓகேவா? அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, நீங்க என்ன கேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இதில வந்து தாசில்தார் தான் பெரும்பாலும் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து குடுப்பாங்க. தாசில்தார் இல்லன்னா, நீங்க வந்து இந்த தாலுக் மேஜிஸ்ட்ரேட் அந்த ஆப்ஷன கூட சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்போ குடுத்தாங்க அப்படின்ட்டு. ஓகேவா? 2025ல டேட்டு முடியுதா? அதனோட வேலிடிட்டி டேட் முடியுதான்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அது பழசு இருந்தாலும் ரினிவல் பண்ணியே ஆவணும். ஓகேவா? நீங்க என்ன டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி குடுத்துர்றேன். அதுக்கடுத்து நீங்க வந்து அப்ரென்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்களா? அப்படின்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கலாம். அது வந்து ரயில்வேல அப்ப யார் யாரெல்லாம் அப்ரென்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்களோ, அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்க வேணா நீங்க வந்து குடுத்துக்கலாம். மத்தபடி டைப் ரைட்டிங்கு, கம்ப்யூட்டர் கிளாஸு, ஷார்ட் ஹேண்டு அதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான முன்னுரிமையும் இவங்க வந்து தரல. ஓகேங்களா? அப்ரென்டிஸ்ஷிப் மட்டும் தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதில மட்டும் இருக்குதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 10த் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டேட்டு, அப்புறம் நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சிருப்பீங்களோ 10த் அதனோட டீட்டெயிலு, அப்புறம் நீங்க ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, இயர் ஆஃப் பாசிங் அது உங்களோட மார்க் ஷீட்லயே இருக்கும். அப்புறம் ரோல் நம்பரு இது வந்து புதுசா கேட்குறாங்க இந்த வருஷம் தான். சர்டிஃபிகேட் நம்பரும் வந்து கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் நம்பர் வந்து ரைட் சைட் கார்னர்ல இருக்கும் 10த் மார்க் ஷீட்ல. அத வந்து பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில 10த் மட்டும் தான் குடுக்கணுமா? யூஜி, பிஜி குடுக்கக்கூடாதான்னா, இதில 10த் கேட்குறாங்க. 10த் வந்து கம்பல்சரி. அதுக்கப்புறம் ஐடிஐயோ இல்ல அப்ரென்டிஸ்ஷிப்போ எதனா முடிச்சிருந்தீங்கன்னா, அதனோட டீட்டெயில்ஸ் வேணா இங்க குடுத்துக்கலாம். டிகிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்க எதுவும் வந்து கேட்கல. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜேபிஜி இல்ல ஜேபிஇஜி ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிக்சலுமே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இதில மெயினா ஃபாலோ பண்றது என்னன்னா, அந்த ஜேபிஇஜி ஃபார்மேட்டு, அப்புறம் பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட்டா வந்து இருக்கணும். அப்புறம் வந்து 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ள இருக்கணும். ஓகேவா? இதனோட டீட்டெயில்ஸ் தான் மெயினா வந்து கேட்குறாங்க. அண்ட் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாரி கிளியரா வந்து இருக்கணும். இது 3, 4 இருந்தாலே ஈஸியா வந்து ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுது. சிக்னேச்சர் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆவுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, 30லேருந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் 140x60 பிக்சல் ரேட்ல இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஜேபிஜி அண்ட் ஜேபிஇஜி ஃபார்மேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் டவுட் கேட்கறது என்னன்னா, இந்த ஒண்ணும் இல்ல. அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து அந்த ஃபோட்டோ நம்ப அப்லோட் பண்ணிடுறோம் ஈஸியா. சிக்னேச்சர பொறுத்தவரையிலும், நீங்க அப்லோட் பண்ண ஃபோட்டோவே அதில ஜூம் ஆப்ஷன் வந்து கேட்குது இல்லையா? அது கொஞ்சம் ஜூம் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் ஆகும். அதே மாதிரி நீங்க ப்ளூ அல்லது பிளாக் பென்ல ஒரு ஒயிட் பேப்பர்ல வந்து சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும். அத வந்து அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? அத வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் லாஸ்ட் ஆப்ஷனு. இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்றது. இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்றது அப்படின்ற மாரி கேட்குறீங்க. ப்ரிஃபரன்ஸ் வந்து சும்மா ஜஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் தான். ஓகேவா? இந்த போஸ்டிங் தான் உங்களுக்கு அப்படின்றது வந்து கிடையாது. இருக்கிற எல்லா ப்ரிஃபரன்ஸுமே வந்து சூஸ் பண்ணுங்க. சென்னை படி இதுதான் வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு. ஓகேவா? எந்த வேக்கன்சி அதிகமா இருக்குதோ, நீங்க இத அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. எந்த வேக்கன்சி அதிகமா இருக்குதோ, நீங்க தாராளமா வந்து அத வந்து குடுக்கலாம். இது ஒண்ணும் இல்ல ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேவா? அதனால வந்து நீங்க குடுக்கலாம், குடுக்காமல எது வேணாலும் குடுக்கலாம் அப்டின்ட்டு சொல்ல வரேன். ஓகேவா? இதன்படி ஜஸ்ட் ஆர்டர் இதன்படி உங்களுக்கு பார்ப்பாங்க. ஓ! உங்க இதில இவ்வளோ வேக்கன்சி இருக்கா? என்ன ஏதுன்ட்டு. ஓகேவா? அதனால வந்து பார்த்துட்டு வந்து குடுங்க. ட்ராக் மெயின்டெனர் அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து அதிகமா வந்து குடுத்துருக்காங்க. இது எல்லாமே குடுத்துட்டு ஃபைனலா உங்களுக்கு ப்ரிவ்யூ டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். எல்லாமே கேட்டுட்டு கூட நீங்க வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஓகேவா? நான் குடுத்துருக்கிறேன் பாருங்க ஆர்டரு. இதில கூட நீங்க இந்த மாரி குடுத்துக்கலாம். ஓகேவா? இதே ஆர்டர்ல கூட. நம்ப விருப்பம் தான் அது. அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரி, அப்புறம் வந்து ஓபிசி கேட்டகரிலலாம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ரூ. 500 அப்ளிகேஷன் ஃபீஸு. அதில 400 வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மத்தபடி ஃபீமேலு, பிடபிள்யூடி அப்புறம் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ₹250 அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதில வந்து நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, ₹250 ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு சூட்டபிளா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விண்ணப்பிங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நெறைய பேருக்கு வந்து நம்ம சேனல வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடனே வந்து குடுத்துன்னு இருக்கோம்.
உங்களுக்கு அப்ளை பண்ணி தரணுன்னாலும் சொல்லுங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்ளை பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். ஆல்ரெடி நிறைய பேருக்கு பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன் டெய்லி. அண்ட் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்டு எல்லாம் அப்டேட் பண்ணுறதும் பண்ணித்தரேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.